ஹாய் அண்ட் ஹலோ, நமஸ்காரம் நேயர்களே, தப்போவாணி நேயர்களே. இது தப்போவன் சீனியர் சிட்டிசன் ஃபவுண்டேஷன் கோயம்புத்தூர்லேருந்து ப்ராட்காஸ்ட் ஆகிற ஸ்பெஷல் ரேடியோ சர்வீஸ். சாக்ஷாத் பரமேஸ்வர் அவதாரம், அபார கருணாமூர்த்தி, திரிகால ஞானி, நடமாடும் தெய்வம், உமாச்சி தாத்தா, இப்படி பல பேர் நாம் ஸ்மரிக்கிற மகா பெரியவா. தர்மங்களில் சிறந்தது தானம், தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு நிறையா தடவை சொல்லியிருக்கா. இதுக்கு ஒரு சின்ன குட்டி கதையும் சொல்கிறா பெரியவா. அந்த கதையை கேட்கலாம். தானங்கள் நிறைய செய்தவன் கர்ணன். எந்த பொருள் கேட்டு வந்தாலும் வைரம், வைடூரியம், தங்கம், பணம், பாத்திரம் எதுவானாலும் கொடுத்து விடுவான். யுத்த களத்தில் உயிர் நீத்த பிறகு சொர்க்கத்துக்கு போனான். அவனுக்கு பசி எடுத்தது. அவனை சுற்றிலும் வைர வைடூரிய தங்க பாத்திரங்கள் கொட்டி கிடந்தன. ஆனால் ஒரு பிடி சோறு, ஒரு குவளை தண்ணீர் கூட இல்லை. ஏன் எப்படி என்று பணியாளர்களை கேட்டான். நீங்கள் தானசூரர்தான், ஏராளமாக தங்கம் வெள்ளி தானம் செய்தீர்கள், ஆனால் அன்னதானம் செய்ததில்லையே. அங்கே கொடுத்ததுதான் இங்கே கிடைக்கும் என்றார்கள். கர்ணனுக்கு அவமானமாக இருந்தது. இந்த தர்ம சூட்சமம் அவனுக்கு தெரியாமல் போய்விட்டது. ஆனாலும் பசி வயிற்றை கிள்ளியது. அருகில் இருந்தவர்கள் சொன்னார்கள், ஒரு தடவை சில பேர்கள் பசியுடன் வந்தார்கள். துரியோதனன் வீட்டை ஒரு விரலால் சுட்டி காண்பித்து அவர்களை அங்கே அனுப்பினீர்கள். சாப்பாடு கிடைக்கும் என்று சொல்லி சுட்டி காட்டிய அந்த விரலை வாயில் போட்டு சப்பி பாருங்கள், பசி பறந்துவிடும். கர்ணனும் அப்படியே செய்தான். அறுசுவை விருந்து உண்ட திருப்தி உண்டாயிற்று அவனுக்கு. ஸோ அன்னதானத்தோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவுங்கிறத பெரியவா ஒரு சின்ன கதை போல் நமக்கு சொல்லியிருக்கா. இந்த கதையை நமக்கு எடுத்து சொன்னது ஸ்ரீபாலு, மகா பெரியவாரோட கைங்கரியம் பண்ணினவர். இது மாதிரி இன்னும் நிறைய கதைகள் இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக கேட்கலாம். கீப் லிசனிங் தப்போவாணி ரேடியோ. சியா.